மெமரைசேஷன்ல இருந்து மெடிடேஷனுக்கு வரணும். என் பையன் 119 சங்கீதத்தை அப்படியே சொல்லிடுவான். சொல்லு இல்ல, நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஹேபிட்டுக்காக என்கரேஜ் பண்றோம். நல்லது, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, இனிமே படிக்காதீங்கடா, பைபிளே படிக்காதீங்கடா, எல்லாம் தூக்கி போடு அப்படின்ட்டு போயிடாதீங்க. பைபிளை படிக்க ஆரம்பிச்சாதான் யாரோட கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா இப்போ நான் வந்து பெரியவங்களுக்கு புரியற மாதிரி சிலதெல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, சிலர் அப்படியே நெகட்டிவ் சென்ஸ்க்கு என்ன பண்ணிக்கிறாங்க. அப்ப பாஸ்டர் என்ன பண்ணக்கூடாதுன்றார், நீ பைபிள்ல தொடங்கி கத்தர்ட்ட வாங்குறோம், பைபிள்ல தொடங்கு, டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வாங்கன்னு சொல்றேன். நான் இங்கே நின்றாதீங்க, ஆழங்களுக்கு வாங்கன்னு சொல்றேன். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றேன்னு வைங்களேன், பிரதர் இதே ரோட்ல ஒரு பிரியாணி கடை போனோம், வேற லெவல் பிரியாணி, ஓகேவா? அந்த பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்தான், பிரியாணியோட ஒரு 10 ஐட்டம் கொடுக்குறான் பிரதர். இப்போ நான் சொல்லிட்டே இருக்கிறேன்னு வைங்களேன், இப்போ இது உங்களுக்கு நாலேஜா? இது என்னது நாலேஜ் தானே? இதை கேட்டோன்னு உங்க நாக்கு என்ன ஆகுது? இப்போ உடனே நீங்க எதை தேடுறீங்க? அடுத்த தடவை ஈரோடு வந்தா அந்த கடைக்கு போய் என்ன பண்ணிடணும்? இப்போ நாலேஜ் உங்களை எதுக்கு புஷ் பண்ணுது? போய் சாப்பிடு, இந்த பைபிள் உனக்கு கத்தர் யாருன்னு சொல்லுது, அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சிட. அடுத்தது, ஏய் இப்போ இயேசு எந்த லெவலுக்கு நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஏன்னா ஊழியக்காரன் நிறைய மறைச்சிடுவான். நான் உங்களை சிநேகிதன்னு சொல்கிறேன், ஏன்னா நான் உன்ட்ட எதுவுமே மறைக்க விரும்பல. ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் வித் யூ. ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் வித் யூ. உன்ட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன். வா, நான் உன்ட்ட பேசுகிறேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறேன். இந்த டோனில் நம்ம கத்தரோட என்ன ஆகவே இல்லைன்னா கனெக்ட் ஆகவே இல்லை. ஃபார்மலாகவே அவர்கிட்ட வந்துட்டோம், ஆண்டவர்கிட்ட ஃபார்மலாகவே வந்துட்டோம், ஃபார்மலாக ப்ரேயர் பண்ணுறோம். அவர் என்ன கேட்குறாருன்னா கேஷுவல் ரிலேஷன்ஷிப் கேட்குறாரு. நீ என்னை பற்றி நினைக்கிற ஒரே இடம் சர்ச்சாக தான் இருக்குது. இல்லை, நீ குளிக்கும் போது நான் உன்ட்ட பேசணும்னு விரும்புகிறேன், நீ டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பேசணும்னு விரும்புகிறேன், சமைக்கும் போது பேசணும்னு விரும்புகிறேன், நீ நைட்டு படுத்துருப்பீல, பெட்டில் படுத்துருக்கும் போது நான் உன்ட்ட பேசணும்னு விரும்புகிறேன், நீ ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருப்பீல, இன்ஸ்டா அது மூலமாக கூட உன்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் நான் உன்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். Can you hear God? Can you hear God? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்ம நிறைய பேருடைய ஃபோக்கஸ் எங்கே திருப்பிட்டோம்னா வேதத்துக்கு திருப்பிட்டோம். இப்போ யோசுவா 1:8 வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஆண்டவர்கிட்ட. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ணாத இருக்கணும், இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை என்ன பண்ணிக்கிட்டே, அப்பொழுது நீ உன் வழி என்ன பண்ணுவா. ஃபர்ஸ்ட் டைம் பைபிளில் சக்ஸஸ்னு வர்ற வேர்டு இதுதான். வாய்க்க பண்ணுவான்ற வேர்டு வந்து சக்ஸஸ். ஒரு சக்ஸஸ் பிரின்சிபலாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு யோசுவாக்கு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்னு போட்டிருக்குல்ல, மூல பாஷையில் அது எப்படி தெரியுமா போட்டிருக்கு? மோசே என்னெல்லாம் அவங்ககிட்ட சொன்னானோ அதெல்லாம் நினச்சிட்டே இருன்றார். மோசே என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நினச்சிட்டு அதையே என்ன பண்ணிட்டு தியானிச்சுட்டு அதையே பேசிட்டு நீ ஜெயிச்சிருவாங்கிறார். மோசஸ் ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். மோசேக்கு கத்தரோட ஒரு அனுபவம் இருந்துச்சு. அந்த அனுபவம் பயங்கரம் டீப்பாக இருந்துச்சு. மோசே கத்தருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பயங்கரமாக சாதிச்சிட்டான். அந்த மோசையை சொல்லி கொடுத்தான்ல, அதையே நினச்சிட்டு நீ ஃபாலோ பண்ணி நீ ஜெயிச்சிருன்றார். இப்போ இட் இஸ் நாட் அபவுட் த புக், இட் இஸ் அபவுட் த மெடிடேஷன். இட் இஸ் நாட் அபவுட் மெமரைசேஷன், இட் இஸ் ஆல் அபவுட் மெடிடேஷன். இன்னைக்கு சபை மெமரைசேஷன்லேருந்து மெடிடேஷனுக்கு வரணும். என் பையன் 119 சங்கீதத்தை அப்படியே சொல்லிடுவான். சொல்லு, இல்லை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஹேபிட்டுக்காக என்கரேஜ் பண்ணுறோம். நல்லது, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, இனிமேல் படிக்காதீங்கடா, பைபிளே படிக்காதீங்கடா, எல்லாம் தூக்கி போடு அப்படின்ட்டு போயிடாதீங்க. பைபிளை படிக்க ஆரம்பித்தாதான் யாரோட கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா இப்போ நான் வந்து பெரியவங்களுக்கு புரியற மாதிரி சிலதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, சிலர் அப்படியே நெகட்டிவ் சென்ஸ்க்கு என்ன பண்ணிக்கிறாங்க. அப்போ பாஸ்டர் என்ன பண்ணக்கூடாதுன்றார், நீ பைபிளில் தொடங்கி கத்தர்கிட்ட வாங்குறோம், பைபிள் ஓரமாக வைக்காத, பைபிளில் தொடங்கு, டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வாங்கன்னு சொல்கிறேன். நான் இங்கே நின்றாதீங்க, ஆழங்களுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். பைபிள் படித்ததுலேயே திருப்தி ஆகாதீங்க, அதில் இன்னும் டெப்த்தாக நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகணும். ஃப்ரம் நாலேஜ் டு எக்ஸ்பீரியன்ஸ். பைபிள் கிவ்ஸ் யூ நாலேஜ், ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்.
வேதம் உங்களுக்கு தேவனை குறித்த அறிவை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனை அனுபவிக்க உதவி செய்கிறார். அறிவுல தொடங்கி அனுபவத்துல போய் நிக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு வைங்களேன், பிரதர் இதே ரோட்ல ஒரு பிரியாணி கடை போனோம், வேற லெவல் பிரியாணி, ஓகேவா? அந்த பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்தான், பிரியாணியோட ஒரு 10 ஐட்டம் கொடுக்குறான் பிரதர். இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு வைங்களேன், இப்போ இது உங்களுக்கு நாலேஜா? இது என்னது? நாலேஜ் தானே? இதை கேட்டோன்னு உங்கள் நாக்கு என்ன ஆகுது? இப்போ உடனே நீங்கள் எதை தேடுறீங்க? அடுத்த தடவை ஈரோடு வந்தால் அந்த கடைக்கு போய் என்ன பண்ணிடணும்? இப்போ நாலேஜ் உங்களை எதுக்கு புஷ் பண்ணுது? கோ டேஸ்ட் இட், கோ போய் சாப்பிடு. இந்த பைபிள் உனக்கு கர்த்தர் யாருன்னு சொல்லுது, அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சிட அடுத்தது. ஏய், இது சொல்கிற ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார், அவரை டேஸ்ட். நீ அறிவோடு நின்றாத, அங்கேருந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வா. நீ அறிவோடு நின்றுனா வேஸ்ட்டு. சென்னை 200 கிலோமீட்டர் அங்கேயே உட்காந்துட்டு சென்னை வந்துட்டோம்னு உட்காந்தீங்கன்னா உன்னை நீ என்ன பண்ணிக்கிற? ஏமாத்திக்கிற. ஆண்டவர் பற்றி எல்லாம் தெரியும், பைபிள். நீ அவரை டேஸ்ட் பண்ணி பாரு, அவர் வேற லெவலே வேற. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ போய் டேஸ்ட் பண்ணி பாரு, அப்புறம் சொல்லுவேன் நீ யாருன்னு. ஆமென்.